FM தமிழ், முத்தமிழின் முதல் தென்றல். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. பாரதி ரொம்ப அழகாக சொல்லுவார், மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஓர் மகிமை இல்லை, திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செயல் வேண்டும் என்று கூறுவார். இன்று அதைவிட முக்கியமாக நடக்கின்ற தீங்கு என்னவென்றால், நம்முடைய பிந்தைய சமுதாயம் பழங்கதைகளை கூட பேசுவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு பழங்கதைகளும் தெரியாது. நமக்கு தெரிந்த அளவிற்கு நம்முடைய தமிழர் நாகரிகம், நம்முடைய பண்பாடு நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியவில்லை என்பது மிக கசப்பான ஓர் உண்மை. ஏன் இது நடந்தது? இலங்கை தமிழருக்கு நடந்த இன்னல்களை பற்றி மனசாட்சியுள்ள ஒவ்வொரு மனிதனும், உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும், ஆகா இலங்கையின் தமிழர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார்களே, அனாதையாக்கப்பட்டு விட்டார்களே, ஒரு இனமே அழிக்கப்பட்டு விட்டதே என்று மனசாட்சியுள்ள ஒவ்வொருவரும், ஐக்கிய நாடுகள் சபையை சேர்ந்த பலர் என்னிடம் கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் அந்த படங்களை பார்த்துகின்றோம், இவைகள் துரதிருஷ்டமானவை என்று கூறியிருக்கின்றார்கள். அந்நேரமெல்லாம் நான் எண்ணுவேன், இலங்கை தமிழர்களை பற்றி தெரிகிறது, இங்கே உள்ளூர் தமிழர்களுக்கு என்ன வாழ்கிறது? இவர்கள் என்ன இன்று தனிமைப்படுத்தப்படாமல் இருக்கிறார்களா? தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்பது கூட தெரியாமல் வாழ்கின்றார்கள். முல்லை பெரியாறில் வென்றார்களா? பாலாற்றில் வென்றார்களா? காவிரியில் வென்றார்களா? எங்கே வென்றார்கள்? எங்கும் வெல்லவில்லை. என்ன காரணம்? நான் இந்திய குடிமகன் என்பதில் மிக பெருமை உள்ளவன், வங்கத்தில் பணிபுரிந்தவன். நான் ஒன்றை கண்டிருக்கிறேன், வங்க மக்கள் மொழி பற்று மிகுந்தவர்கள், மொழி வெறியர்கள் அல்ல. மலையாளிகள் இனப்பற்று மிகுந்தவர்கள், அதன் காரணமாக இனம் என்ற ஒரே அடிப்படையில் ஒற்றுமை காண்பவர்கள். தமிழர்களிடம் எங்கே அந்த ஒற்றுமை இருக்கிறது? 50-60 ஆண்டுகளாக நமக்குள்ளே பகைமை பூண்டு நமக்குள்ளே சண்டை போட்டு கொண்டதன் விளைவாக யார் பயன்பெற்றார்கள்? தமிழர்கள் பயன்பெறவில்லை. நாம் வீழ்ந்துவிட்டோம். நம்முடைய கவிதை, கணியன் பூங்குன்றனாய் பற்றி உங்களிடம் சொன்னேன். நம்முடைய கவிதை சிறப்பு ஒரு மொழியுடைய, ஒரு இனத்துடைய, ஒரு நாட்டுடைய சிறப்பு, கலாச்சார சிறப்பு அதன் இலக்கியங்கள் மூலம் பரிணமிக்கின்றன. திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் ஆற்றும் பணி மிக பெரும் பணி. ஏனென்றால் அந்த காலம் கடந்த இலக்கியங்களை, காலத்திற்கு முற்பட்ட இலக்கியங்களிலிருந்து இன்றைய இலக்கியங்கள் வரை நீங்கள் காண்பதற்கும் வாங்குவதற்கும் இந்த புத்தக கண்காட்சி வழிவகுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய கவிஞர்களை மட்டும் பார்ப்போம், மற்ற இலக்கியவாதிகளை பின்னால் பார்ப்போம். கணியன் பூங்குன்றனாருக்கு பின்னால், தொல்காப்பியத்துக்கு பின்னால், தொல்காப்பியத்தில் பஞ்சபூதங்களை பற்றி அவர் பாடி வைத்திருக்கிறார். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடைந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் என்று தொல்காப்பிய சூத்திரம் சொல்லும். எத்தனையோ கருத்துக்களை கூறிய அந்த மாபெரும் புலவர் அடிக்கடி என்ன சொல்லுவார்? என்மனார் புலவர், என்மனார் சான்றோர் என்று சொல்வார். அப்படியெல்லாம் மூத்தவங்க சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் எனக்கு முந்தின அறிஞர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு பணிவோடு சொல்வார். அடுத்து கணியன் பூங்குன்றன் காலத்தில், சங்க காலத்தில் பார்த்தோம் என்றால் இவர்களுடைய வாழ்வு முறை எவ்வாறு இருந்தது? இவர்களுடைய வாழ்வு முறை அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் இருந்தது. அதன் பின்னால் நாம் பார்த்தோம் என்றால், இன்று வரை பார்த்தோம் என்றால், எனக்கு பல சமயங்களில் உள்ளூர வேதனை கலந்த நகைப்பு வரும். நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் நம் தமிழகத்தின் வரலாறு சரியாக எழுதப்படவில்லை என்று? நாம் எல்லாம் சிறு குழந்தைகளாக இருந்த பொழுது களப்பிரர் ஆட்சி இருண்ட காலம் என்று படித்தோமே, அது உண்மையா? களப்பிரர் காலத்தில் தான் இந்த நாட்டில் சமண மதம் தலை தூக்கி நின்றது. சமணர்கள் தான் இந்த நாட்டில் நீதி நெறிமுறை நூல்களை எழுதினார்கள். இன்னா 40, இணைவை 40, நாலடியார், திருக்குறள் போன்ற நூல்கள் துவங்கிய எழுதப்பட்ட காலம் இருண்ட காலமாக இருக்க முடியுமா? ஆனால் நாம் அவைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாம் அவைகளை என்றுமே வினாக்களுக்கு உட்படுத்தியதில்லை. ஏனென்றால் நம்மிடையே தோன்றிய சமய வேறுபாடுகள், யார் வென்றார்களோ அந்த சமயத்தின் அடிப்படையில் இந்த நாட்டின் வரலாறு எழுதப்பட்டது. கல்கி கிருஷ்ணமூர்த்தி மிகச்சிறந்த நாவலாசிரியர், உலகின் தலை சிறந்த நாவலாசிரியர்களில் ஒருவர். அவருடைய எல்லா நாவல்களையும் நான் விரும்பி படித்திருக்கின்றேன். நாவலை தமிழில் புதினம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் நம்முடைய அரைகுறை அறிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்றால் நாவல் என்பதற்கு புதுமை என்று ஒரு பொருள் ஆங்கிலத்தில் உண்டு என்பதனால் நம்முடைய மொழிபெயர்ப்பாளர்கள் அதற்கு புதினம் என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் நாவல் என்பதன் அடிச்சொல் நாவெலோ என்ற இத்தாலிய மொழியிலிருந்து வந்தது. அதற்கு பெயர் நெடுங்கதை. ஆனால் நாம் புதினம் என்றுதான் இன்று வரை கூறிக்கொண்டிருக்கின்றோம். இது எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதெரிது என்று சொல்ல வள்ளுவனை அவமானப்படுத்தும் கதையாகும். இப்படி நம்முடைய குறைகள் எத்தனையோ இருக்கின்றன, ஏராளமாக இருக்கின்றன.
கல்கி அவர்கள் எழுதிய இந்த நாவல்கள் எல்லாவற்றிலுமே அடிநேராக அடிவேராக ஒரு கருத்து இருக்கின்றது. சைவ வைணவ சமயங்களை தூக்கி பிடித்து சமண புத்த சமயங்களை தாழ்த்தி தூக்குவது என்பது அந்த எல்லா நாவல்களிலும் இருக்கிறது. இதை நம்மில் எத்தனை பேர் படித்து உணர்ந்திருக்கின்றோம்? இந்த நாட்டில் தான் சமய நெறிமுறைகளை பற்றி கவலைப்படாமல் மழிப்பதும் நீட்டதும் வேண்டாம், உலகம் பழிப்பது ஒழித்துவிடும் என்று பாடிய வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. நாம் எந்த ஒரு நாவலையாவது இத்தகைய திறனாய்வு கண்ணோட்டத்தில் பார்த்திருக்கின்றோமா? பாண்டியன் நெடுமாறன் காலத்தில் கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்ட சமண மதத்தை சார்ந்தவனாக இருந்த பாண்டியன் சைவ சமயத்திற்கு மாறிய பொழுது 6000 சமணர்களை கழுவிலேற்றியதை பற்றி நாங்களெல்லாம் சிறுபிள்ளைகளாக இருந்த பொழுது நூல்கள் பெருமையாக எழுதியிருக்கின்றன. இந்த நாடு சைவத்திற்கு மாறிவிட்டது, சமணர்கள் கழுவேற்றப்பட்டார்கள் என்று. இதைவிட ஒரு ஜெனோசைடு உண்டா? இதைவிட ஒரு இனக்கொலை உண்டா? ஆனால் இதை பற்றி நம்முடைய நெஞ்சங்கள் என்றையாவது நம்மை தாக்கி இருக்கின்றனவா? நம்முடைய வரலாறு, சரியான வரலாறு, முறையான வரலாறு நம்மால் எழுதப்படவில்லை. அதன் காரணமாக அதன் தாக்கம் நம்முடைய இலக்கியங்களில், நம்முடைய வாழ்வு முறைகளில் இருந்தது. சங்க காலத்திற்கு பின்னால் நம்மிடையே பல புலவர்கள் வந்தார்கள். பாரதி சொன்னான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லை என்று கம்பனுக்கு முதலிடம் கொடுத்தான். வருணனைக்கு பெயர் பெற்ற மாபெரும் புலவன் கம்பன். தண்டலை மயில்களாட, தாமரை விளக்கந்தாங்க, கொண்டல்கள் முழவினேங்க, குவளைகண் விழித்து நோக்க, தெண்டிரை எழினிகாட்ட, தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்று தன் நாட்டின் வளத்தை பற்றி பாடுவான் கம்பன். ஆனால் இந்த கம்பர் என்ன நீதி நெறிமுறைகளை சொன்னார்? கம்பர் சொன்ன நீதி நெறிமுறைகள் ஒன்றே ஒன்றுதான். ஒழுங்குபடுத்தப்படாத, வரைமுறைப்படுத்தப்படாத, குண இயல்புகளை சரியாக சித்தரிக்காத ஒரு மூலக்கதையிலிருந்து தமிழர் பண்பாட்டிற்கு தகுந்த அளவிற்கு ஒரு நூலை மாற்றினார் என்பது கம்பர் செய்த மாபெரும் செயல். இதனை தவிர ஒரு காவியம் என்பது பல்வேறு கூறுகளை தன்னுள் கொண்டிருக்க வேண்டும். எந்த கூறுகளை கொண்டிருக்கின்றது? கம்பன் ராமனை ஒரு எல்லா நல்ல குண இயல்களும் படைத்த ஒரு மனிதனாக படைத்ததன் மூலம் அத்தகைய ஒரு மாமனிதனை பின்பற்ற வேண்டும் என்ற அவாவினை, வேட்கையினை நம்முள் உண்டாக்கினான். ராமன் காட்டுக்கு சொல்லும் பொழுது கைகேயி ராமனிடம் சொல்லுவாள், ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆழ, நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேல் கொண்டு பூழிவெங்கானண்ணி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன். 14 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நீ திரும்பி வா. ஏன்னா 12 வருஷம் கழிச்சு அரசுரிமை கிடையாது. கைகையை விட பெரிய லாயர் அந்த காலத்தில் யாருமே இருந்திருக்க முடியாது. சட்டப்படி இவனுக்கு அரசுரிமையை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இந்த ஏற்பாடு பண்ணாங்க. பண்ணிட்டு என்ன சொன்னாங்க? 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். அதுக்கு இவன் சொன்னான், ராமன் சொன்னான், மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ. என்னம்மா என்கிட்ட இவ்வளவு கதை விடுற? ராஜா தான் சொல்லணுமா, அப்பா தான் சொல்லணுமா? நீ சொன்னா வேணான்னு சொல்லிடுவேனா? மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னையேன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ, என்னதின் உறுதியப்பால் இப்பணி தலைமையில் கொண்டேன், மின்னுளிர் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் அப்படின்னு அம்மாவுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மகனை கைகையுடைய மூத்தாள் கௌசல்யா தசரதனுக்கு பெற்றுக் கொடுத்தாள். அவர் அவ்வளவு பெரிய மிகச்சிறந்த மன்னவராக திகழ்ந்தார் என்றெல்லாம் மிக பெருமையாக நல்ல பல குணநலன்களை கூறிய அந்த கம்பன் ராமனை திறனாய்வு கண்ணோட்டத்தில் பார்த்தாரா? ராமன் அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும் என்று அத்தகைய கற்புக்கரசியை சொன்னதை கண்டித்து ஒரு வார்த்தை சொன்னாரா? சொல்லவில்லை. ஆனால் பாரதியை பாருங்கள், தேயம் வைத்திழந்தான் தருமன் சீச்சி சிறியோர் செய்கை செய்தான் என்று கூறினான் பாரதி. எனவே நம்முடைய காலகட்டங்களில் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் சங்க காலத்திற்கு பின் தோன்றிய பல நல்ல இலக்கியங்கள் முழுமையாக திறனாய்வு கண்ணோட்டத்தில் வாழ்வை நோக்கவில்லை. இது கசப்பான உண்மையாக இருக்கலாம், ஆனால் உண்மைதான். அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்த 3 கவிஞர்களை, வாழ்பவர்களை பற்றி பேசுவது முறையாக இருக்காது. எனவே வாழ்ந்து முடித்த காலம் சென்ற 3 கவிஞர்களை பற்றி பார்ப்போம். பாரதிதாசன், கண்ணதாசன், இந்த 3 கவிஞர்களை பற்றி பார்ப்போம்.